வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஜாதக பதிவில் 2 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பின்புறமாக கல்லூரியில் படிக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு மிக கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதற்கு நமது சேனல் சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். குவைத் நாட்டில் கொடுப்பது போல ஆட்டை தலையை வெட்டுற மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு அங்கே வெட்டுவாங்க. ரைட், அந்த மாதிரி கொடுக்கணும். நாட்டில் சட்டத்தை திருத்தம் கொண்டு வரணும். கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை பொதுமக்கள் முன்னிலையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். அது ரைட்டு. ஆனால் இந்த விஷயத்தை நடந்து முடிஞ்ச விஷயத்தில் பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கும் ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ தான் +2 முடிச்சுட்டு 1ஆம் ஆண்டு நீ காலேஜில் சேர்ந்துருக்க. நீ எப்படி இருக்கணும்? தாய் தப்பு உன்னை எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு அங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. நீ இரவு 11 மணி 11:30 மணிக்கு ஒரு பையனோட போய் நீ காரில் உட்காந்துட்ருக்கேன்னு உனக்கு என்ன ஒரு துணிச்சல் இருக்கும்? சினிமாவில் தான் ஹீரோ ஜெயிப்பான். நிஜ வாழ்க்கையில் ஹீரோ செருப்படி தான் வாங்கிட்டு வருவான். வில்லன்கள் தான் ஜெயிப்பாங்க. நாம் எப்பவும் கவனமாக இருக்கணும். பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுடைய உரிமையினெல்லாம் நீங்கள் ரியாலிட்டி ஷோவில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க பாருங்கள். அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காது. அது தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டுட்டு ஒழுக்கமாக உடை அணியிறதுலையும் சரி, மரியாதையான பேச்சு, தேவையற்ற விஷயங்களில் தலையிடுறது இதெல்லாம் இல்லாமல் அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்காம போனீங்கன்னா இந்த மாதிரியான கதி தான் ஏற்படும். இதெல்லாம் வாழ்க்கையில் கடவுள் ஒரே ஒரு முறை உணர்த்துவார். மற்ற பெண்களெல்லாம் உஷாராக இருங்க. காலேஜ் போகிறீங்களா, உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டு வீட்டுக்கு சேர்ற வழியை பாருங்கள். சரி, இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, அந்த மாதிரி பெண்கள் போய் மாட்டிக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு 12ஆம் வீடு. 12ஆம் வீடுங்கிறது ஒரு தாம்பத்திய உறவு, காம சுகங்களை கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா இந்த பொண்ணு காதல் பண்ணுறதுக்கெல்லாம் போகல. 11:30 மணிக்கு எப்படி போய் காதல் பண்ணுவாங்க? காதல் பண்ணுறதுன்னு சொல்லிச்சுன்னா சினிமா தேட்டருக்கு போவாங்க, இல்லை ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க, ஒரு பொக்கே குடிப்பாங்க, அவ்வளோதான். ரைட்டு. இது 11:30 மணிக்கு போய் காருக்குள்ள உட்காந்துருக்காங்கன்னா அது உணர்வுகளின் காரணம் தான். அது லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ராகு இருந்து கெட்ட கிரக பார்வை இருந்தால் அவள் திருமணத்துக்கு முன்பே கற்பை இழப்பாள். அறிவு இருக்காது. தன்னுடைய உடல் இன்பத்துக்காக எந்த மாதிரியான நிலைக்கு போவா அறிவு இழந்து போயிடுவாள் அப்படிங்கிறது நாம் பல தடவை நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம். 12ஆம் வீடு கெட்டு போயிருந்தால், 12ஆம் வீட்டில் கேது இருந்ததுன்னா அவங்க கவனமாக இருப்பாங்க. 12ஆம் வீட்டில் ராகு இருந்து, ராகு போககாரகன், வீரியமானது, அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அவங்கள படிப்பில் கவனம் இருக்காது. அந்த மாதிரி பெண்களை ஜாதகம் பார்த்து பேசாமல் ஒழுக்கமாக திருமணம் செஞ்சு வச்சுருங்க. இல்லைன்னா வீட்டோட வச்சு கரசில் படிக்கிற மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துடணும். மாட்டிட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லா குடும்பமே நடுவீதிக்கு வந்துடுற மாதிரியான நிலை ஏற்பட்டுரும். ஒரு பெண்களுடைய ஜாதகத்தை 12